வணக்கம். இது ஏஎஸ் லேர்னிங் சென்டர். இன்றைய தினமும் 30 கேள்விகள்ல நாம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8 அண்ட் 9 ரிலேட்டடான 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். பாரத மாதா என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் இடம். இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1910ஆம் ஆண்டு புதுவையில தொடங்கப்பட்டது. எது அப்படின்னா பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது. நீலகண்ட பிரம்மச்சாரி நடத்தி வந்த பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னா சூரியோதயம். இந்த சூரியோதயம் என்ற பத்திரிகையை அவர் எங்கு நடத்தி வந்தார் அப்படின்னா புதுவை அப்படிங்கிறது புதுச்சேரி. நீலகண்ட பிரம்மச்சாரி 7 ஆண்டு கால சிறை தண்டனை பெறுவதற்கு காரணமாக கூறப்பட்ட வழக்கு எந்த வழக்கு அப்படின்னா ஆஷ் கொலை வழக்கு. சிறை மீண்ட நீலகண்ட பிரம்மச்சாரி வர்க்க போராட்டத்துல மீண்டும் ஈடுபட்டு சிறை சென்ற ஆண்டு எது அப்படின்னா 1922ஆம் ஆண்டு. 1922 போராட்டங்கள்ல ஈடுபட்டதற்காக நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னா 10 ஆண்டுகள். நீலகண்ட பிரம்மச்சாரி ஆசிரமத்தை எந்த இடத்துல அமைத்தார் அப்படின்னா கர்நாடகா மாநிலத்துல இருக்கக்கூடிய நந்திமலை என்ற பகுதியில தான் ஆசிரமம் அமைக்கப்பட்டது. அது யாரால் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களால். பாரதியாரினுடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியார் பிறந்த ஆண்டு மற்றும் இடம் பார்த்தோம்னா டிசம்பர் 11 1882ஆம் ஆண்டு எட்டயபுரம் அப்படின்ற பகுதி. இது எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல அமைந்துள்ளது. பாரதியாரின் பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா சின்னசாமி ஐயர், இலக்குமி அம்மையார். பாரதியாரினுடைய சில சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா மகாகவி, தேசிய கவி, சீட்டுக்கவி, இது மாதிரி பல்வேறு சிறப்பு பெயர்கள் பாரதியாருக்கு இருக்கு. பாரதி தனது கவி புனையும் ஆற்றலை வெளிப்படுத்திய வயது எந்த வயது அப்படின்னா 11ஆம் வயது. இவரினுடைய கவி திறனை பாராட்டி எந்த பட்டத்தை எட்டயபுரம் அரசவை வழங்கியது அப்படின்னா பாரதி என்ற பட்டம். இப்ப பாரதி யாருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா எட்டயபுரம் அரசவையால் வழங்கப்பட்டது. பாரதி எழுதிய பாடல்கள் வெளிவந்த இதழினுடைய பெயர் என்ன அப்படின்னா விவேகபானு. விவேகபானு அப்படின்ற இதழில தான் பாரதி எழுதிய பாடல்கள் வெளிவந்தது. இந்த விவேகபானுவில் பாரதியார் எழுதிய பாடல்கள் வெளிவந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 1904ஆம் ஆண்டு வெளிவந்தது. நவம்பர் 1904 முதல் ஆகஸ்ட் 1906 வரை மகாகவி பாரதியார் பணியாற்றிய பத்திரிகையினுடைய பெயர் சுதேசமித்திரம். இந்த காலகட்டத்துல சுதேசமித்திரன்ல அவர் பணியாற்றி இருந்திருக்கிறார். மகாகவி பாரதியார் எந்த பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா சுதேசமித்திரன். 1904 முதல் ஆகஸ்ட் 1906 வரை சுதேசமித்திரன் அப்படின்ற பத்திரிகையில உதவி ஆசிரியராக தான் யாரு பணியாற்றி இருந்திருக்கிறார் அப்படின்னா மகாகவி பாரதியார். பாரதியாரால் வெளியிடப்பட்ட தமிழ் வார இதழினுடைய பெயர் என்ன அப்படின்னா இந்தியா. இப்ப இந்தியா என்பது தமிழ் வார இதழ். 1907ஆம் ஆண்டு பாரதியார் வெளியிட்ட ஆங்கில இதழினுடைய பெயர் என்ன அப்படின்னா பால பாரதம். தமிழ் வார இதழ் இந்தியா, அதே போல ஆங்கில இதழ் என்ன அப்படின்னா பால பாரதம். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மகளிர் மாத இதழினுடைய பெயர் என்ன அப்படின்னா சக்கரவர்த்தினி. அப்ப சக்கரவர்த்தினி என்பது மகளிர் மாத இதழ். அதுல பாரதியார் என்னவாக பணியாற்றினார் அப்படின்னா ஆசிரியராக பணியாற்றினார். இந்த சக்கரவர்த்தினி என்ற இதழ் வெளிவந்த காலம் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஆகஸ்ட் 1904 முதல் ஆகஸ்ட் 1906 இந்த காலகட்டத்துல வெளிவந்த இதழ் தான் சக்கரவர்த்தினி. இது ஒரு மாத இதழ், மகளிருக்கான சிறப்பு இதழ். இதுல பாரதியார் ஆசிரியராக பணியாற்றினார். 1907ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த கூட்டங்களுக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னா பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபால் தலைமையில எந்த ஆண்டு கூட்டம் நடைபெற்றது அப்படின்னா 1907ஆம் ஆண்டு கூட்டம் நடைபெற்றது. அது எங்க அப்படின்னா சென்னையில். அதற்கு தலைமை ஏற்றவர் பிபின் சந்திரபால். 1907ஆம் ஆண்டு நடந்த கூட்டங்கள் பற்றி பாரதியார் எந்த இதழில் கட்டுரையாக எழுதினார் அப்படின்னா இந்தியா அப்படின்ற இதழில். இந்த இதழில தான் இந்த கூட்டங்களை பற்றிய தகவல்களை ஒரு கட்டுரையாக எழுதினார். ஆங்கிலேய அரசு பாரதியை கைது செய்ய ஆணை பிறப்பித்த போது
பாரதியார் எங்கு தப்பிச் சென்றார் அப்படின்னா புதுச்சேரிக்கு தப்பிச் சென்றார். பாரதியார் புதுச்சேரியில் தங்கி தமிழ் பணிகளை செய்த ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா 1908 முதல் 18 வரை அவர் புதுச்சேரியிலேயே தங்கி தமிழ் பணிகளை செய்து வந்தார். பாரதியார் புதுச்சேரியில் இருந்தபடியே வெளியிட்ட இதழ்களுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்னா இந்தியா என்பது வார இதழ். அடுத்ததாக விஜயா, இது ஒரு தமிழ் நாளிதழ். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா என்பது வார இதழ், விஜயா என்பது நாளிதழ், பால பாரதம் இது ஆங்கில மாத இதழ், சூரியோதயம் என்பது வார இதழ், கர்மயோகி அப்படிங்கிறதும் வார இதழ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டெய்லி அப்டேட்ஸ் இருக்கு. நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் யுவர் லேர்னிங் சென்டர்.